ஸோ ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சுகி கிரியேஷன் தமிழ். நான் தான் சுகி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா 10,000 mAh சோலார் பவர் பேங்க் தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்க ப்ராடக்ட்டோட லிங்க்லாம் பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3.7 volt 2000 mAh பேட்ரி 5 வேணும். நெக்ஸ்ட்டு 5 volt பவர் பேங்க் மாடியூல் வேணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பழைய பவர் பேங்கோடது. இது மாதிரி புதுசு வேணும்னா பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நமக்கு ஒரு 6 volt சோலார் பேனல் வேணும். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல தின்னான ஒயரை எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஒயரை சீவிட்டு காப்பர் மட்டும் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த பேட்டரியை எடுத்து அந்த காப்பர் ஒயரில் ப்ளஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்குவோம். ப்ளஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம மைனஸையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 பேட்டரியை எடுத்து இதே மாதிரி ப்ளஸ் மைனஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதே நம்ம தனித்தனியாக கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கீழே 3 மேலே 2 வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம தனித்தனியாக கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த 2 பேட்டரியையும் நம்ம ப்ளஸ் மைனஸாக ஒரே இதாக ஜாயின் பண்ணிடலாம். இப்போ 2 பார்ட்டாக இருந்த பேட்டரியெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரி அவுட்புட் ஒயருக்காக ப்ளஸ் மைனஸில் 2 ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பவர் பேங்க் போர்டு எடுத்துக்குவோம். பவர் பேங்க் போர்டில் பார்த்தீங்கன்னா பேட்டரி அவுட்புட் ஒயரை ப்ளஸ் மைனஸில் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். போர்டில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சோலார் பேனல் எடுத்துக்குவோம். சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா நான் காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்கனால அவ்வளோக்கு இடத்த எடுத்துக்காது. அதனால தான் நான் காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் மைனஸில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஒயரை சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி அதே மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஒயரையும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் எடுத்து அதில் நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணி அதில் ஒட்டிக்கலாம். பேனல் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அந்த காப்பர் ஒயரை பட்டன் ஹோல் வழியாக நான் உள்ளே விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த பேனலோட ப்ளஸ் மைனஸ் ஒயரை நான் பேட்டரியோட ப்ளஸ் மைனஸில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பேனல் ஒயரை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் பேக் ஃப்ரேம் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பவர் பேங்க்லேருந்து லைட் எரியுது. இப்போ இது மொபைலில் சார்ஜ் ஏதுன்னு வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் பவர் பேங்கை பார்த்தீங்கன்னா சூரிய வெளிப்படுற மாதிரி வெளில வச்சுருக்கிறேன். அதனால் உங்களுக்கு வெளிச்சம் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு யூஎஸ்பி கேபிள் எடுத்து நான் அதில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 63% சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. இப்போ நம்ம சூரிய வெளிச்சத்தில் சார்ஜ் ஏற்றிட்டும் மொபைலுக்கும் சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி பவர் பேங்க் செஞ்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.